தமிழ்நாட்டிற்கு பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பேசிய அவர், பாஜகவின் மதவாத அரசியல் இங்கு ஈடுபடாது என்றும் கூறினார். பிஜேபி சொல்றாங்க 10 ஆண்டு கால பிரதமர் மோடி ஆட்சியினால இங்க ஒரு பாசிட்டிவ் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு, அது எங்களுக்கு உதவுங்கிறாங்க. அப்படி நீங்க பார்க்கலையா? ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி, நீங்க ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னு நீங்க அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. பட் சி ஜென்ரலி நீங்க என்னென்ன எலெக்ஷன்ல என்னென்ன ப்ராமிசஸ் நீங்க கொடுத்தீங்க 10 இயர்ஸ் பேக், 10 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். அப்போ இதே மோடி அவர்கள் என்னென்ன ப்ராமிசஸ் கொடுத்தாங்க? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் சொன்னாங்க. இது 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கா? அப்ப இப்படிப்பட்ட பாஜக அரசு வரக்கூடாது. மதம், நீங்க வடநாட்டில் பாத்தீங்கன்னா இந்த மதம் சார்ந்த அந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ், தவறான அந்த பரப்புரைகள்னால அந்த ஜனங்க மத்தியில ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதே இதை இங்க தமிழ்நாட்டு கொண்டு வர பாக்குறாங்க. அதனாலதான் நான் மீடியா கிட்டே சொல்லுங்க, தேர் ஆர் பிராக்டிசிங் இண்டிஸ் அண்ட் ஹிந்துஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஹிந்துஸ், பிராக்டிசிங் ஹிந்துஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். இங்க எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பொறுத்த வரைக்கும் பிராக்டிசிங் ஹிந்துஸ், தேர் நாட் பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். அதனால இங்க அவ்வளவு ஆதரவு வராதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இறை நம்பிக்கையில பெருமாளை கும்பிடுறோம். அதே நேரத்தில் அந்த பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளை போனவங்க கோயிலுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. யார் வேணா கோயிலுக்குள்ளே போய் கடவுளை கும்பிடாங்கிற கொண்டு உருவாக்குனதே பெரியார் தான். அதனால பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் நான் சொன்னவன். நான் முருகன் கோயிலுக்கு போறாங்க, இன்னைக்கு பழனிக்கு போறாங்க, நீங்க திருப்பதிக்கு போறாங்க. அங்க நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்களை இவங்களுக்கு எல்லாருமே இவங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்களா, ஏப்பா இவ்வளவு கூட்டம் போகுது, இவங்க எல்லாத்தையும் நம்ம பிஜேபிக்குள்ள கொண்டு போறான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பங்கேற்ற களம் 18 தேர்தல் சிறப்பு நேர்காணலின் முழு தொகுப்பு இன்று காலை 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.